ராம அவதாரம் முடிந்து வைகுண்டம் செல்லும்போது அனுமனை அழைத்தார் ராமர். அங்கே நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்றார் அனுமன். அங்கே நான் விஷ்ணுவாக இருப்பேன் என்றார் ராமர். ராமர் இல்லாத இடத்தில் நான் இருக்க மாட்டேன். ராமர் கீர்த்தனை கேட்கும் இங்கேயே இருக்க விரும்புகிறேன் என்றார் அனுமன். சிரஞ்சீவியாய் இருப்பாய் என்று வாழ்த்திவிட்டு செல்கிறார் ராமர். அப்போது ஒரு நாள் அனுமன் இமயமலையில் அமர்ந்து ராமநாமம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரம் அங்கே நாரதர் பஜனை கட்டைகளை அடித்தபடி தம்புராவை மீட்டியபடி நாராயணா நாராயணா என்று சொல்லிக்கொண்டே அங்கு வந்து நின்றார். அனுமன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததால் நாரதர் வந்ததும் அவர் பாடிய கீர்த்தனையும் அவர் காதில் விழவில்லை. இப்போது அனுமன் காதருகே சென்று நாராயணா என்று கத்துகிறார் நாரதர். அது மந்திர வார்த்தை என்பதால் இமயமலையே நடுக்கமெடுத்தது. இதனால் கண் விழித்த அனுமன் நாரதரை பார்த்ததும் வணங்கினார். நான் இங்கே வந்ததும் நாராயணா கீர்த்தனை பாடியதும் உனக்கு தெரியவில்லையா? அப்படி என்ன ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருந்தாய்? நாராயணா நாமம் சிறந்ததா ராமநாமம் சிறந்ததா பார்த்து விடுவோமா என்று வம்புக்கு இழுத்தார் அனுமனை நாரதர்.